ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த க்யூட்டான பனி கிளிப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் 3 ப்ளே ஆன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் பண்ணிக்கலாம். செயின் 9 போட்டுக்கோங்க. இது வரைக்கும் என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லியுமே க்யூட்டான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு 3rd செயினில் வந்துட்டு 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ் போட்டுக்கிறோம். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சை வந்துட்டு ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு வர 5 ஸ்டிச்சஸில் வெறும் டபுள் க்ரோஷேட் மட்டும் போட்டுகிட்டே வாங்க. லாஸ்ட்டு ஸ்டிச்சில் 5 டபுள் க்ரோஷேட் போட்டுக்கலாம். இப்போது ஆப்போசிட் சைடில் ஒர்க் பண்ண போகிறோம். ஆப்போசிட் சைடில் இருக்கிற ஒரு செயின் ஸ்டிச்லேயுமே ஒரு டபுள் க்ரோஷேட் போட்டு வாங்க. டோட்டலாக 5 டபுள் க்ரோஷேட் போடணும். இப்போது லாஸ்ட் ஸ்டிச்சில் 3 டபுள் க்ரோஷேட் போட்டிருப்போம். ஸோ இந்த ஸ்டார்டிங்கில் 5 வந்திருக்கும், அந்த எண்டிங்கில் 5 வந்திருக்கும், சென்ட்ரலில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் 5 டபுள் க்ரோஷேட் வந்திருக்கும். இப்போது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரவுண்டு சிங்கிள் க்ரோஷேட் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் சேம் ஸ்டிச்லேயே இன்க்ரீஸ் போட்டுக்கோங்க. 2 சிங்கிள் க்ரோஷேட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்லேயும் இன்க்ரீஸ். நெக்ஸ்ட்டு வர 5 ஸ்டிச்சஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷேட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே வரலாம். 4 and 5. இப்போ நெக்ஸ்ட்டு வர 5 ஸ்டிச்சஸ்லேயும் இன்க்ரீஸ் போட போகிறோம். சிங்கிள் க்ரோஷேட்டில் இன்க்ரீஸ் ஒர்க் பண்ணிகிட்டே வர போகிறோம். ஒன்ஸ் 5 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி முடித்ததுமே அடுத்து வர 5 ஸ்டிச்சஸ்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போட்டே வாங்க. ஃபைவ் ஸ்டிச்சஸ் கம்ப்ளீட் பண்ணதும் லாஸ்ட்டில் ஒரு 3 ஸ்டிச் இருக்கும். அந்த 3 ஸ்டிச்லேயும் எவ்ரி ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷேட் இன்க்ரீஸ் ஸ்டிச் போட்டுகிட்டே வாங்க. இங்கே ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன். லாஸ்ட்டு ஸ்டிச் போட்டதும் யான் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நீடில் வச்சு நம்ம யானை நீடிலில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சோட 2 லூப்ஸ்லேயுமே வந்து ஃபஸ்ட்டு நீடில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு யானை வெளியே எடுத்துட்டு திருப்பியும் டாப் லூப்பில் விட்டு வெளியே எடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக வரும். அவ்வளோதான். இதுக்கப்புறமா இதை நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த சிங்கிள் க்ரோஷேட் போட்ட இடத்துல யான் அட்டாச் பண்ணிவிட்டு டோட்டலாக 5 செயின் போட்டுக்கிறோம். ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டிச்சில் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வர 3 ஸ்டிச்சஸ்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போட்டுகிட்டே வாங்க. இப்போது நெக்ஸ்ட்டு வர லூப்பில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அடுத்த ஸ்டிச்லேயும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்ததுலேயும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், டோட்டலாக 3 ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இப்போது நெக்ஸ்ட்டு இயர் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தட் தான், அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். செயின் 5 போட்டுட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டு ரிப்பீட் பண்ணுங்கள். தட்ஸ் இட். உங்களோட க்யூட்டான பனி ரெடி. ஐஸு உங்களுக்கு தேவை மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.